Hey Spartans. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு டியூட்டி ஒன்று அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா ஊபர்லாம் கிடையாது. இந்த டெலகிராமில் 247 குரூப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து டியூட்டி திருவண்ணாமலை அப் அண்ட் டவுன் டியூட்டி ஒன்று வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் ஒன்று, சம்பவத்தை சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் ஒரு வீடியோ ஒன்று. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேல். வீடியோ ஒன்று எடுத்துடலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே நான் நிறைய ஓலா ஊபர் ஓட்டுறதில்லை. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் அவுட் ஸ்டேஷன் தான் ஓட்டுவேன். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம். கஸ்டமர் வண்டி புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ண கஸ்டமருக்கு யாரோ பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அர்ஜென்ட் போல கஸ்டமர். இப்போ நான் போய் ஆகணும், அர்ஜென்ட் வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து அர்ஜென்ட். நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. நாங்கள் ஒன்றும் ஃப்ளைட் ஓட்டல சரிங்களா, இல்லை ஏகே ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. ஜோக் இல்ல இல்லையா? சிட்டிக்குள்ள என்ன ஸ்பீட் லிமிட்ல போக முடியுமோ அதுதான் போக முடியும். முன்னாடி போன வண்டி போனா போகும், இல்லைன்னா நிற்க முடியும். லெஃப்ட்ல பைக்கார ஏறி போனா, ரைட்ல ஆட்டோக்கார ஏறி போறாரு, நீங்க போங்க போங்க போங்கன்னா எப்படி அந்த சந்துக்குள்ள உங்களை வண்டியில வச்சுட்டு தலைமலை தூக்கிட்டு ஓட முடியுமா? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. ஏதோ நீங்க வண்டி புக் பண்ணிட்டீங்க, நான் சீக்கிரமா போகணும் அப்படி சீக்கிரமா போகணும்னா ஒரு 1 hour முன்னாடியே கிளம்புங்க. சிட்டிக்குள்ள அந்த 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நல்ல டிராஃபிக் தான் இருக்கு. நீங்க கிளம்பணும்னா கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க, முன்னாடியே வண்டி புக் பண்ணுங்க. அந்த டைம் கேப்ல தான் நாங்க வர முடியும். நீங்க எடுத்த உடனே நான் சீக்கிரமா போகணும்னா கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலா யோசிச்சு பேசுங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து தான் இல்லாம நிம்மதியா டெலகிராம்லயே நான் ஓட்டுறது. டெலகிராம்ல அவுட் ஸ்டேஷன் டியூட்டி எடுத்துட்டு போவேன். அப்படி இல்லையா லோக்கல்ல ஏதாவது பேக்கேஜ் இருக்கும் டெலகிராம்லயே, நிறைய நல்ல டியூட்டி வருது 247 குரூப்ல. அதுலயே நிம்மதியாக எடுத்துட்டு வண்டியை ஓட்டணுமா, கம்பெனி வீட்டுக்கு வந்தோமா, மேக்ஸிமம் அவுட் ஸ்டேஷன் ஓட்டுவேன். லோக்கல் நிறைய ஓட்டலாம். பேக்கேஜ் டியூட்டிலாம் நிறைய பேக்கேஜ் டியூட்டி வரும், நல்ல ரேட்டில் வரும். கிலோமீட்டர் 25 சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கு. அவருக்கு 250 ரூபா போயிட்டு இருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக அவுட் ஸ்டேஷன்லாம் டாரிஃப் ஏற்றினாங்க. எனக்கு ஒரு அண்ணா கால் பண்ணார். கால் பண்ணிட்டு ப்ரோ அவுட் ஸ்டேஷன் டியூட்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நான் இந்த நம்பர் தரேன், கால் பண்ணேன். இப்போ பேசும்போது சொன்னார், ப்ரோ உங்களுக்கு மட்டும் டியூட்டி எங்கேருந்து தான் ப்ரோ வருது, நீங்கள் மன எடுத்து ஓட்டினே இருக்கீங்க, அதனால டியூட்டி இந்த பக்கம் தள்ளி விட்டா நானும் எடுத்து ஓட்டுவேன் அப்படின்னாரு. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். ஓலா ஊபரில் அடிக்கல ப்ரோ, ரேப்பிடோ அடிக்கல, எதுலையுமே அடிக்கல, உங்களுக்கு மட்டும் தான் டியூட்டி வருது அப்படின்னாரு. டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணுங்க, 247 குரூப் இருக்கு, நிறைய டியூட்டி அவுட் ஸ்டேஷன் டியூட்டி இருக்கும். லோக்கலில் பேக்கேஜ் எக்கச்சக்க பேக்கேஜ். ஒரு நாளைக்கு லோக்கல் டியூட்டி மட்டுமே ஒரு ஆவரேஜாக எடுத்துட்டீங்கன்னா கூட ஐடி கம்பெனி டியூட்டி இல்லாமல் ஒரு 5000 டியூட்டி வருது. கஸ்டமர் டியூட்டி அது தனியாக வந்து ஐடி கம்பெனி டியூட்டி எக்கச்சக்கம். செடான் வண்டிக்கு நான் சொல்கிறது எஸ்யூவி சொல்ல, செடான் மட்டும் சொல்கிறேன். செடான் வண்டி டியூட்டி கஸ்டமர் டியூட்டி மட்டும் ஒரு 5000 டியூட்டி வரும். ஐடி கம்பெனி டியூட்டி ஒரு 5000 டியூட்டி, 10000 டியூட்டி சாலிடாக வந்துடும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் உள்ளே வந்துட்டு டெலகிராமில் வண்டி ஓட்டி ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 247 குரூப்போட லிங்க் வேணும்னா ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன்.